எவ்வளவு தூரம் நம்ம வேகமா முன்னேறோமோ அவ்வளவு தூரம் நமக்கான ஆபத்துகளும் இருக்கு. அப்ப நம்ம சமுதாயத்தை பத்தி முழுமையா புரிஞ்சுக்கணும். அன்பான உறவுகளே, இன்னைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலக நாடுகள் முழுவதும் சாதிய கட்டமைப்பு இருக்கு. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலக நாடுகள் உட்பட எல்லா நாடுகளிலும் சாதிய கட்டமைப்பு இருக்கு. இந்த கட்டமைப்புல பாத்தீங்கன்னா எத்தனையோ சமூக மக்கள் இன்னமும் மிருக நிலையிலிருந்து மனித நிலைக்கு மாறாம இருக்கக்கூடிய சமுதாயங்கள் இருக்கு. இன்னமும் மனித நிலையில் இருந்து அரச நிலைக்கு போகாத எத்தனையோ சமூகங்கள் இந்த மண்ணில இருந்துட்டு இருக்கு. ஆனா நமது நாடாண்ட நாடார் சமுதாயம் மட்டும்தான் நாம மனித நிலையிலிருந்தும் அரச நிலையிலிருந்தும் தெய்வ நிலையை அடைந்தவர்கள் நமது நாடாண்ட நாடார் சமுதாயம். ஐயா வைகுண்டர் மூலயமாக, ஐயா நம்மாழ்வார் மூலயமாக, ஏரல் அருணாச்சல சுவாமி அவர்கள் மூலயமாக, ஏனாதி நாயனார் மூலயமாக நாம என்ன பண்ணிருக்கோம்? இறை தன்மை அடைஞ்சிருக்கோம். இன்னைக்கும் நீங்க கணக்கெடுத்து பாருங்க, எல்லா நாடுகள்லயுமே இன்னும் மிருக நிலையிலிருந்து மனித நிலைக்கு மாறாம எத்தனையோ சமூகங்கள் இருக்கு, காட்டுக்குள்ள இருக்கு. நீங்க எல்லாம் அனாவசியமா காட்டுக்குள்ள போயிட முடியாது. போன உடனே உங்களை கொன்றுவான், அம்பு எய்து கொன்றுவான். ஏன்னா அவனுக்கு தெரியாது இன்னும் மிருக நிலையில தான் இருக்கான். அப்ப அந்த மிருக நிலையில இருந்து மனித நிலைக்கு மாறணும். மனித நிலையிலிருந்து அரச நிலைக்கு எத்தனையோ சமூகங்கள் போகாம இருக்கு. நாம சேர சோழ பாண்டியர்கள் வம்சாவளி, நாம சேர சோழ பாண்டியன் ஆட்சியிலும் நம்ம ஆண்டுட்டோம். இப்போது நமது கல்வி கடவுள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் இந்த மண்ணை ஆண்டு விட்டார். ஆண்டது மட்டுமல்ல, கிங் மேக்கராக வலம் வந்தார். கல்வி கடவுள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் எத்தனையோ பிரதமர்களை, இந்த மண்ணில எத்தனையோ முதல்வர்களை உருவாக்கி, ராஜாக்களை உருவாக்கி கிங் மேக்கர் என்ற பட்டத்தை பெற்றிருக்கார். அப்போ நம்ம மனித நிலையிலிருந்து அரச நிலைக்கும் போயாச்சு, அரச நிலையிலிருந்து இறைநிலைக்கும் போயாச்சு. இந்த ஒரு அரிய வாய்ப்பு நம்ம சமுதாயத்துக்கு தான் இருக்கு. அப்ப நம்ம இறைநிலைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நாடார் சமுதாயம் இந்த மண்ணுல எப்படி களமாட வேண்டும் என்பதை நாம புரிஞ்சுக்கணும். இந்த மண்ணுல ஒருவர் ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறாரு, ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, யாரா வேணா இருக்கட்டும், யாரு இயக்கம் ஆரம்பிக்கட்டும், கட்சி ஆரம்பிக்கட்டும், சங்கங்கள் ஆரம்பிக்கட்டும், வரட்டும். ஐயா வைகுண்டர் சொன்னது போல நல்லவர்களை நாம இறுகப்பற்றிக் கொள்வோம், அது யாராக இருக்கட்டும். ஆனா நம்ம என்ன செய்யணும்? ஒருவர் ஒரு இயக்கத்தை நான் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போறதுக்குள்ள நம் நாடாண்ட நாடார் சமுதாய சில பேர் என்ன பண்றாங்க? நான் இதோ மக்கள் தலைவர், எழுச்சி தலைவர், அவருடைய சங்கத்துல நான் உறுப்பினரா சேர்ந்துட்டேன்னு அவர் இயக்கத்து பேரை சொல்லிட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள நாங்க 2 லட்சம் பேர் இணைஞ்சிட்டோம் பாத்தீங்களா அப்படின்னு பெருமை கொண்டாடுறாங்க. அது அப்படி இருக்கக்கூடாது. நம்ம சமுதாயத்திலே ஒருவர் கட்சி ஆரம்பிச்சாலோ, இயக்கம் ஆரம்பிச்சாலோ, சங்கம் ஆரம்பிச்சாலோ நாம அவருக்கு நேரம் கொடுக்கணும். குறைந்தது ஒரு 5 ஆண்டுகள் அவர் என்ன செய்ய போறார், இந்த மண்ணுக்கும் மக்களுக்கு என்ன செய்ய போறார், நம் நாடார் சமுதாயத்துக்கு என்ன செய்ய போறார் அப்படிங்கறத நாம உத்து கவனிக்கணும். நாம இன்னைக்கு பல்லாவரத்துல நமக்கு நாடார் சங்க சமுதாயத்துக்கு சொத்து இருக்கு, மண்டபம் இருக்கு, பள்ளிக்கூடம் இருக்கு. அப்புறம் கடலாடி நாடார் சங்கம் சொத்து வாங்கி போட்டிருக்காங்க, குண்டத்தூர் நாடார் சங்கத்துக்கு சொத்து இருக்கு. அப்ப நம்ம முன்னோர்கள் நமக்கு கஷ்டப்பட்டு சொத்து வாங்கி வச்சிருக்காங்க. அப்ப நாம ஒரு இயக்கத்துல சேரணும்னா எப்படி சேரணும்? எந்த தலைவரா இருந்தாலும் ஒரு 5 ஆண்டுகள் அவருக்கு டைம் கொடுக்கணும். நம்ம அவர் இயக்கம் ஆரம்பிச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள நம்ம அதுல சேர்ந்துட்டோம்னு பெருமைப்படக்கூடாது. எதுக்காக சொல்றேன்னா, இன்னைக்கு நடக்குது அதெல்லாம். நாம இறைநிலை அடைந்த இந்த நாடார் சமூகம் சிந்திக்க வேண்டாமா? வரட்டும், யாராக இருந்தாலும் மக்களுக்காக சேவை செய்யக்கூடியவர்கள் மழையில நனையணும், வெயில்ல காயணும், அவங்க எப்படி பணியாற்றுறாங்க அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். இத்தனை தூரம் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம சொத்து அங்கங்க உருவாக்கி வச்சிருக்கோம். அவர் ஒரு இயக்கத்தை கொண்டு ஆரம்பிப்பாரு, நம்மளே சேர்த்துக்கிடுவாரு, நம்ம பொருளாதாரத்தையே வாங்கிக்கிடுவாரு, நம்மள நாசம் பண்ணா எப்படி இருக்கும்? அப்ப தெரியணும். நாடாண்ட நாடார் சமுதாயம் புரிஞ்சுக்கணும், புரிந்து நடந்துக்கணும்.